ஜிப்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாம் வைக்கிறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜிப்மர் அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடியது. குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன் ஆஃப் த போஸ்ட் தான் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதான் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 19. ஸோ ஜூலை 19 ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 19 to ஆகஸ்ட் 19 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன்ல இருக்கு. டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட் இந்த சேம் வெப்சைட்ல நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா அது இப்போ கிடையாது. இது எப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த மந்த், ஸோ செப்டம்பர் 2 அன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14. எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு போஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் பி, குரூப் சில இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்கும் இதெல்லாம் குரூப் பி. குரூப் சில தான் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. குரூப் சில 4th சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 6. இதுலயும் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ல ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. ஓபிசில 4 போஸ்ட் இருக்கு. தென் இடபிள்யூஎஸ்ல ஒரு போஸ்ட். டோட்டலா வந்து 6 போஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாம் குரூப் பி. இப்போ நம்ம குரூப் சியோடது போலாம். ஹியர் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் கோட் வந்து 242024. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷனோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையா இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கணும். டிகிரி இன் ஃபார்மசி, அதாவது பி ஃபார்ம் முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். அதாவது நீங்க either கவர்மெண்ட்லயோ இல்ல பிரைவேட் செக்டர்லயோ ஃபார்மசிஸ்டா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க காட்டுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். அடுத்தது 2வது குவாலிஃபிகேஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ இது எல்லாருமே பண்ணிருப்போம். நம்ம ஃபார்மசி கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். அது ஜஸ்ட் ரினிவல் பண்ணி எவ்ரி இயர் ரினிவல் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பே ஸ்கேல் வந்து சிமிலர் தான். 29,200. லெவல் 5 ஆஃப் பே மேட்ரிக்ஸ் 7 CPC. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அப் டு 30 years. அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களோட ஏஜ் 30 தான் இருக்கணும். 30 கிராஸ் பண்ணிருக்க கூடாது. ஆனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ கேண்டிடேட் வந்து மினிமமா 18 years வந்து இந்த டேட் படி அவங்க 18 years கிராஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க டிப்ளமோ முடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு 18 முடிஞ்சுதான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் சிபிடி அண்ட் ஸ்கில் டெஸ்ட். ஸோ சிபிடிங்கிறது தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருந்தாங்க. ஸ்கில் டெஸ்ட் ஸ்கெடியூல் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். ஸோ எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் தான் செப்டம்பர் 14 சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சிபிடில அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 50% இருக்கணும். இல்ல பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா 45, இல்ல எஸ்சி எஸ்டி ஓபிசினா 40. இது வந்து ஸ்கில் டெஸ்ட்ல வந்து எல்லாருமே 50% வந்து எடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 13 சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்கவங்களுக்கு 5 years, அதாவது 35 years வரைக்கும் எஸ்சி எஸ்டி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓபிசியில் இருக்கவங்களுக்கு 3 years. ஸோ 33 வரைக்கும். குரூப் பில இருக்கிறது இதை நம்ம பார்க்க தேவையில்லை. குரூப் சில இருக்கிறது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 40. இதுவே சி போஸ்ட்ல ஓபிசில இருந்தா 43, இதுவே எஸ்சிஎஸ்டில இருந்தா 45. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். குரூப் சி மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா அதுல தான் ஃபார்மசிஸ்ட் வருது. அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்ல அன்ரிசர்வ்ல இருக்கவங்களுக்கு 10 years ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 40 years வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியில் இருக்கவங்களுக்கு 43 வரைக்கும், எஸ்சிஎஸ்டி இருக்கவங்களுக்கு 45 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. இதே மாதிரி எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த டேட் படி +3 years வந்து இருக்கு ஃபார் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ். ஓபிசியில் +6 years, எஸ்சிஎஸ்டியில் +8 years. ஸோ 30ல இருந்து இதை அப்படியே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க பிடிஎஃப்ல நீங்க ரீட் பண்ணிக்கலாம், பேசிக்கான விஷயங்கள். இப்போ நம்ம ஹவு டு அப்ளை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ் அனெக்சர் 8ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு டு அப்ளை ஆன்லைன் மோட் ஒன்லி. எனி அதர் அப்ளிகேஷன் வில் பி நாட் அக்செப்டட். ஸோ ஜிப்மர் வெப்சைட்ல ஹோம் பேஜ் போயிட்டு navigate to the link apply online recruitment for group B C post July 2024. Read the advertisement in detail and section carefully. The flow chart for filling application given in Annexure 8. So Annexure 8 வந்து இந்த பிடிஎஃப்ல பின்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து நம்ம நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ ஏதாவது ஒன்றில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்ல 1500 + டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து மேபி 30 to 40 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிசியும் வந்து சேம். அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 1200 + டிரான்சாக்ஷன். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, எக்ஸம்டட். இதுக்கப்புறம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்லோட் பண்றது எப்படி பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்ல மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும்.
ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு வந்து +4 மார்க்ஸ், அதாவது கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1. இன்கேஸ் ரிவ்யூவில் இல்லை நாட் ஆன்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 0. ஸோ இது வந்து ஜிபேட்டோட சேம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.